ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் த செகண்ட் பிரிட்டியஸ்ட் கேர்ள் அனிமேவோட எபிசோட் 12 தான் பார்க்க போறோம். ஸோ மறக்காம லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல அங்க ரெண்டு பேருமே கேம் விளாடுறாங்க. ஆனா என்ன ஒண்ணு, யூமியோட பொசிஷன் தான் ஒரு விதமா இருக்குங்க. இதனால அவ தான் அங்க ஜெயிக்கிறான். நம்ம ஹீரோக்கு கேமும் விளையாட முடியல, சரியா பார்க்கவும் முடியல. அங்க நம்மளால ட்ரை பண்ணுவான் அங்க விளாடலான்னு. உடனே அவளும், நீ ஒரு பர்வட், அட இருமா, நான் எதுவுமே அங்க பண்ணலையே. உண்மையை சொன்னா நீ எப்படா என்னோட செஸ்ட்டை தொடுவ அப்படின்னு நான் வெயிட் பண்ணேன். நம்ம யூமி இப்படி அவனை டீஸ் பண்றது யூமிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிறனால அவ தான் அங்க ஜெயிக்கிறான். பாத்தியா, இந்த மாதிரி நான் அகெயின் திரும்பவும் ஜெயிச்சிட்டேன். இதுனா ஒரு நல்ல பொசிஷனா இருக்கு ஜெயிக்கிறதுக்கு. யூமிக்கு தெரியல எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு கேம் ஆட. இப்படி உட்காரும் போது அவளோட சென்ட்டும் இங்க வரும். அதே மாதிரி அவளோட சாஃப்டான பாடி அதுவும் டச் ஆகுது. அங்க இதே மாதிரி அவ ஜெயிக்கிறா. அங்க டைம் ஆகுது. நம்மளால சொல்றான், அவ்வளவுதான் கேமிங் போதும், இப்போ வீட்டுக்கு போகலாம். அட என்னப்பா அதுக்குள்ள முடிஞ்சிச்சா, இன்னமும் நான் விளையாட ஆசைப்படுறேன். இந்த அளவு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்மளும் விடுறதுக்கு போறான். போற வழியில நம்ம யூமியும், வேலண்டைன்ஸ் டே அப்ப நான் உனக்காக என்னோட முழு இதயத்தோட ஒரு சாக்லேட்டை மேக் பண்ணுவேன், இப்படி அவ சொல்லிட்டு போறான். நம்மளும் யோசிக்கிறான், உண்மையை சொன்னா வேலண்டைன்ஸ் டே எல்லாம் நான் கொண்டாடுவேனா அப்படின்னு யோசிச்சேன். ஆனா இப்போ ஒருத்தங்களை டேட் பண்ணும் போது அது உண்மையிலேயே எக்ஸைட்டிங்கான விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம நின்னாச்சு கிளாஸ் முழுக்க அங்க சாக்லேட்டை கொடுக்குறா. ஆமா, நீ கிளாஸ் முழுக்க எல்லாருக்குமே கொடுக்குறியா? ஆமாப்பா, இந்த மாதிரி நம்ம ஒன்னா ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம்ல, அதனால அட்லீஸ்ட் இதையாச்சும் என்னால பண்ண முடியும்ல. அங்க அம்மாமியும் சொல்றான், நாளைக்கு நானு யூமி நின்னாச்சு சாக்லேட் எல்லாம் மேக் பண்ண போறோம். அதே மாதிரி யூமியும் உனக்கு சாக்லேட் தரணும்னு ரொம்பவும் ஆர்வமா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, அதுல உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லப்பா, பிரச்சனை எல்லாம் இல்லப்பா. மஹியாரா யூமிய பாப்பா, அவளும் அப்படியே வெக்கப்படுவா. இதுக்கப்புறம் நம்ம அம்மாமி நீனாச்சி இவங்க ரெண்டு பேருமே வராங்க. இந்தாப்பா, நாங்க 3 பேரும் மேக் பண்ண கேக் தான் இது. ஆமா, என்ன ஆச்சு, யூமி வரலையா? யூமி இன்னமும் கேக் தான் மேக் பண்ண இருக்கா. ஆனா அது சரியா வராதனால ட்ரை பண்ணே இருக்கா, வர அப்படின்னு சொன்னா. இதுக்கப்புறம் அவங்க வெயிட் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கும் கவலையா இருக்கு. மெசேஜ் பண்ணி பாக்குறான். இன்னமும் அந்த சாக்லேட் கேக்க சரியா அவளால பண்ண முடியல. இதனால அதுதான் ட்ரை பண்ண இருக்கான். நம்ம ஆளுக்கும் கவலையா இருக்குமா, இதனால கால் பண்ணியே கேட்டறான், ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல நான் வந்துடுறேன் சீக்கிரமா. இதனால இன்னமும் தான் கவலையாவுது. அவன் டைரக்டா கேட்டறான், யூமி நாங்க வரலாமா? அதுக்கு அவ பர்மிஷன் கொடுக்க நெக்ஸ்ட் சீன்ல நம்மால அங்க இருக்கான். அங்க வந்து பார்த்தா ஆல்ரெடி அவ ஏகப்பட்டதை செஞ்சு வச்சிருக்கா. என்ன ஒண்ணு, டேஸ்ட் தான் ரொம்ப பேடா இருந்திருக்கு. நானும் ட்ரை பண்ண, இருந்தாலும் நான் ஆசைப்பட்ட மாதிரி வரல. பின்னாடி யூமியோட அம்மா வராங்க. மஹியாரா, இன்னைக்கு டின்னர்ல உனக்கு என்ன வேணும்? ஆண்டி, நான் கொஞ்சம் உங்களோட கிச்சனை யூஸ் பண்ணலாமா? ஏதாச்சும் நான் ஹெல்ப் பண்ணுமா? இல்ல, நானும் யூமியும் யூமி விட்ட விஷயத்த நாங்க முடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். இன்கிரீடியன்ட் அந்த அளவுக்கு இல்ல, இருந்தாலும் நம்மால சொல்றான்ல, அதுக்காக ரெண்டு பேருமே அங்க சேர்ந்து செய்யறாங்க. அங்க வெற்றிகரமா அந்த விஷயத்தையும் செஞ்சு முடிக்க அது உண்மையிலேயே வேற லெவல்ல வரும். இதோட டேஸ்ட் அது உண்மையிலேயே வேற லெவல். மத்தவங்களை எப்படி நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னு குக்கிங்ல தெரியும்ல, அந்த மாதிரி இது இருக்கு. இதை கேட்கிற யூமிக்கும் அவ்வளவு சந்தோஷம். வேலண்டைன் டே அப்படியே முடியுது. ஒயிட் டே அப்படின்னு ஒரு டேவும் அங்க வரும். அங்க குக்கீஸ் அவங்க சாப்பிடுறாங்க. இந்த சைடு நம்ம யூமிக்காக ஆளு ஏகப்பட்ட கேண்டிஸ் அங்க கொண்டு வந்திருக்கான். ஒண்ணுத்துக்கும் ஒரு ஒரு மீனிங்கும் இருக்கு. அங்க என்ன மீனிங் அப்படின்னு நம்ம யூமி கேட்பான். அதுவா, இதோட மீனிங் வந்து யூமி ஐ லவ் யூ. அங்க இந்த விஷயத்த நாங்க கேட்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவன் என்ன சொன்னான்னு. இதுக்கப்புறம் நம்ம யூமியோட பிறந்த நாள் வரப்போது. அதுக்காக நம்மளால கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கான். நம்ம யூமியோட பர்த்டே ஏப்ரல் 17, இன்னைக்கு 3 கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது. அங்க யூமியோட பர்த்டேவும் வர அவங்க ரெண்டு பேருமே அம்மாமியோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஏன்னா பர்த்டேவை எப்பயுமே நம்ம யூமி அம்மாமியோட வீட்டுல தான் எல்லா இயர்லயும் செலிப்ரேட் பண்ணுவா. அந்த வீடும் பிரம்மாண்டமா ரொம்ப பெருசா இருக்கு. அம்மாமியோட அம்மாக்கும் நம்ம யூமினா ரொம்ப பிடிக்கும். நீ எப்பயுமே ஒரு பொண்ணு மாதிரிமா எனக்கு, அதனால எப்ப வேணாலும் வரலாம், பிரச்சனையே இல்ல. நம்ம மஹியாரா அவனை பத்தி சொல்லுவான். மஹியாராவா, உன்னை பத்தி தான் என் பொண்ணு அடிக்கடி பேசிக்கினே இருப்பான். எனக்கு புரியுது, என் பொண்ணுக்கு பசங்க மேல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஃபைனலி. அம்மா வெளியில ஏமா அதெல்லாம் சொல்லிருக்கீங்க இந்த டைம்ல. இதுக்கப்புறம் பர்த்டேவும் சூப்பரா போகுது. அங்க கிஃப்ட் எல்லாம் தருவாங்க. நம்ம ஹீரோவோட டர்ன் வரும்போது எல்லாருமே அந்த இடத்துல ஒழிஞ்சுப்பாங்க. நம்மளும் கேட்கிறான், அம்மா எதுக்காக நீங்க டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி அப்படி ஒளியணும்? அது ஒன்றும் இல்ல, இந்த மாதிரி உன்னோட வழியில நாங்க வர ஆசைப்படல. இப்ப பாருங்கம்மா, அவங்க ரெண்டு பேருமே லவ்வி டபியா இருப்பாங்க. அங்க நம்மளுமே கிஃப்ட கொடுக்கறான். யூமி ஹாப்பி பர்த்டே, இந்தா உன்னோட கிஃப்ட். அதை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. ஏன்னா அது ரொம்ப கியூட்டா இருக்கிற ஒரு ஹேர் பின், அது அதுவும் செம்மையா இருக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, உன்னோட டெய்லி யூஸுக்கு பயன்படுத்துற மாதிரி ஏதாச்சும் ஒரு கிஃப்ட கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்பதான் இது என்னோட கண்ணில் மாட்டுச்சு. இதுவும் ரொம்ப அழகா இருக்கு, நான் இதை போடலாமா? கண்டிப்பா
அதுவும் அவ மேல அவ்வளோ அழகா இருக்கு. யூமி நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க. இது கூட அங்க அம்மாமியோட பார்வையும் இவங்க 2 பேர் மேல தான் இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே போயிடுறாங்க. நம்ம அம்மாமியும் அம்மா கிட்ட கேட்கிறா, அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? என்னோட வாழ்க்கையிலயும் நம்ம யூமியோட வாழ்க்கையில வந்த மாதிரி யாராச்சும் வருவாங்களா? கண்டிப்பாமா. ஏன்னா எங்க மேல எப்படி லவ் வச்சிருக்க அதே மாதிரி உனக்காகவும் யாராச்சும் வருவாங்க. அங்க அம்மாமிக்கும் ரொம்ப எக்ஸைட் ஆகுது. கண்டிப்பா அவங்கள மாதிரி எனக்கும் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செகண்ட் சீசன் என்னோட பேர்ல இருக்கும். என்னோட லவ் ஸ்டோரியை வச்சு நெக்ஸ்ட் சீன்ல ஒரு செரி ப்ளோசம் இருக்கிற அந்த இடத்துக்கு வராங்க. இந்த இடம் உனக்கு தேங்க்ஸ் சொல்ல ஒரு பக்காவான இடமா இருக்கும். அங்க ஆளு நடந்த ஒரு ஒரு விஷயத்த பத்தியும் சொல்லுவான். எப்பயுமே ஒரு ஒரு இயர் முடியும் போதெல்லாம் கிளாஸ்ல என்னோட இன்டராக்ஷனை அங்க கொடுக்கணும். நான் எப்பயுமே லோன்லியா ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பேன். ஏன்டா முடியுது திரும்ப அதே விஷயம் ஆரம்பிக்க போதானு. ஆனா இந்த இயர் அப்படி இல்ல. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் எப்படா வரும்னு. ஏன்னா உன்னை மீட் பண்ணி என்னோட வாழ்க்கையே மாறி போச்சு யூமி. எனக்கு தெரியல இந்த இயர்ல நம்ம ஒன்னா இருப்போமா இல்ல வேற கிளாஸ்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஏன்னா நான் ஒன்னும் தனியா இருக்க போதில்ல. எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நீ இருக்க. நான் எவ்வளவு தூரம் வந்ததுக்கு நீ தான் காரணம் யூமி. நான் உன்னை லவ்வும் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இதுதான் ஒரு ஸ்டெப்பா இருக்கும் உனக்கேத்த ஒரு பெட்டரான பையனா மாறதுக்கு. அதனால ஏதாச்சும் உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரியோ இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் தான் நீ என்கிட்ட சொல்ற என்ன யூமி. நம்ம யூமிக்கு சில பல டைம் மத்தவங்களால ஜெலஸாங்க ஃபீல் ஆகும். நீ அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். உனக்கு அந்த அளவுக்கு என் மேல லவ் இருக்கு. அந்த லவ்னால தான் அப்படி நீ ஃபீல் பண்ற. அப்படியே அவ ஏந்துட்டு ஹைட் அங்க செக் பண்ணுவா. நம்மால முன்ன இருக்கிறத விட ஹைட் ஆயிட்டான். அங்க அப்படியே கிஸ் பண்ணிட்டு தூரமா போறான். உண்மையை சொன்னா இன்னமும் நீ ஹைட்டா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா எனக்கு இப்படி நம்ம கண்ணோட கண்ணு பாத்துக்கிறதும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்னோட ஆசை என்னன்னா நீ இன்னமும் கொஞ்சம் ஹைட்டா இருந்து நான் எக்கி கிஸ் பண்ணும்போது அது இன்னமும் நல்லா இருக்கும். இதை கேட்கிற மஹியாராவும் நீ ஆசைப்படுற மாதிரி கண்டிப்பா நான் இருக்க ட்ரை பண்ணுவேன். இப்படின்னு இவங்க வாழ்க்கையோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இவங்க போறாங்க. நெக்ஸ்ட் சீசன்ல தான் அது என்ன விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சோ அதை பார்க்க நான் தயார். நீங்க தயாரா? சோ சீசன் 2ல என்னென்ன ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பர்சனலா இந்த அனிமே எனக்கு பிடிக்கும். அதுக்காக தான் எத்த ஆரம்பிச்சதே. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் அனிமே பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சில பல ரொமான்ஸ் அனிமேவும் நல்ல நல்ல அனிமேஸும் இருக்கு. அதையுமே கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம். இந்த அனிமே உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் சீசன்லயோ இல்ல ஒரு புது அனிமேலயோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.